நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதற்கான காரணங்களில் இதுவும் ஒன்று. என்னன்னு பார்க்கலாமா? இந்த வருஷம் பிறந்ததுலேருந்தே ஒவ்வொரு வாரமும் புதுசாக ஒரு நல்ல பழக்கத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு சூடான ஒரு டம்ளர் வெந்நீர் நம்ம குடிக்கலாம். வெது வெதுன்னு இருக்கணும், குடிக்கிற சூட்டில் இருக்கிற மாதிரி குடிக்கலாம். அடுத்ததாக நாள் முழுவதும் குடிப்பதற்கான ஒரு தண்ணி ஜீரகமும் ஓமமும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் இளம் சூடாகவே நம்ம அதை ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இதை நாள் முழுவதும் நம்ம குடிக்கிறப்ப நம்மளோட வயிற்றுக்கு நிறைய நல்லது நடக்கும். முக்கியமாக டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். அகத்தை சீர் செய்யும் சீரகம், அந்த சீரகமும் ஓமமும் கலந்து நம்ம குடிக்கும்போது அது வெயிட் லாஸ்க்கு கூட ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக வேலைக்கு போகிறவங்களோட ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, தண்ணி குடிக்க கூட நேரம் இல்லை அப்படிங்கிறது. நம்ம டேபிள்லையே பக்கத்தில் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலை வச்சுட்டு இதை மத்தியானத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு ஒரு கோலும் நம்ம செட் பண்ணிக்கணும். அப்போ நம்ம அந்த தண்ணியை குடித்து முடிச்சுருவோம். அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே ஒரு 1/2 லிட்டர் குடித்தா அப்போவே ஒரு 1.5 லிட்டர் தண்ணீர் குடிச்சிக்கலாம். அது போக நம்ம வீட்டுக்கு வந்தும் தண்ணி குடிக்கும்போது நம்ம உடம்பு ஹைட்ரேட்டாக இருக்கிறதுக்கு தேவையான தண்ணீர் நமக்கு கிடச்சிரும். அடுத்து குழந்தைங்க டீனேஜர்ஸ்க்கு கூட இந்த மாதிரி ஒரு பாட்டிலை வாங்கி கொடுத்து இந்த தண்ணியை முடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1000 அறிவுரை சொன்னாலும் புரியாத உண்மைகள் அனுபவத்தில் புரியும். அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த தண்ணி குடிக்கிறது. ஒரு வாரம் தொடர்ந்து குடிக்கும்போதே நிறைய மாற்றங்களை நம்ம உணரலாம். வெறும் தண்ணி தானே அப்படின்னு நினைக்க முடியாத அளவுக்கு நம்ம உடம்புக்கு தேவையான அளவு, சரியான அளவு தண்ணியை நாம் குடிக்கும்போது அதோடைய பலன்கள் ஏராளம். நாம் நமக்கான ஒரு செல்ஃப் கேர் எடுத்துக்கும்போது டோபமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நமக்கு சுரக்கும். அது மகிழ்ச்சிக்கான ஹார்மோனில் ஒன்று. நமக்காக நம்ம தண்ணி குடிக்கும்போதும் அதே ஹார்மோன் நமக்கு சுரக்கும். ஹாப்பியாக இருக்கலாம்.